வாடா புளி மண்டியா ஸ்ட்ராபெரி கேக் எத்தனைட்டியா இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு ஒரு பொடியை பிடிச்சிட வேண்டிதான். என்ன டேஸ்ட் ஆகுதுப்பா ஸ்ட்ராபெரி கேக்கு. அச்சிச்சோ புளி மண்டியோட சத்தம் கேக்குது. மறுபடியும் நம்ம கத்தரா மாறிட வேண்டிதான். கத்தரையே நீ பாடு. அடா பாவீங்களா, இப்பதானே ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி வச்சேன், அதுக்குள்ளே யாரோ சாப்பிட்டுக்கிறீங்களாடா டேய். அச்சிச்சோ புளி மண்டியோட ஃபீல் பண்றானே, இவனுக்காக நம்ம மறுபடியும் போய் ஸ்ட்ராபெரி கேக் செஞ்சிட வேண்டியதான். நம்ம கேக் செய்ய முதல்ல முட்டை தான் தேவை. அதனால ஒரு கோழி பண்ணையிலேருந்து போய் முட்டையை எல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால் எடுத்துன்னு ஓடிட வேண்டிதான். டே ஆரஞ்சு கேட்டேன், ஏன் மாட்டுக்கிட்ட இருந்தா பால் வந்தன் போறா வாங்கி முடியாது நின்றா. ஸ்ட்ராபெரி தோட்டத்துல இருந்து இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். ஆரஞ்சு கேட்டேன், என் தோட்டத்துல இந்த ஸ்ட்ராபெரி பறிக்குதா ஒன்னு சும்மா ஓட மாட்டேன்டா. நம்ம கேக் செய்ய முதல்ல எல்லா முட்டையும் உடச்சு ஊத்திக்கலாம். இந்த பிளண்டரை வச்சு முட்டையை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லா ஸ்ட்ராபெரியும் கழுவி வச்சு இதுக்கப்புறம் இந்த கேக் எடுத்து இந்த அவன்ல வச்சிட வேண்டியதான். கேக் அவன்ல இருந்து எடுத்தாச்சு, சூப்பரா இருக்கு. இந்த கேக் வச்சு இந்த கிரீம் எல்லாம் நம்ம செட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ண வேண்டியதான். ஃபைனலா கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்ப அந்த புளி மண்டி வெட்டி கேக் எடுத்துட்டு போலாம். இந்த புளி மண்டியா, நானே என் கையால உனக்காக ஸ்ட்ராபெரி கேக் செஞ்சிருக்கேன். யாரா நீ எனக்காக ஸ்ட்ராபெரி கேக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற? ஆரஞ்சு கேட்டேன், நீ தாண்டா என் ஊர் நன்மை. அதுக்கப்புறம்